குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லெக்சர் நம்பர் 2 ஆஃப் மாலிகுலர் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஜீன் எக்ஸ்பிரஷனுடைய லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சர்ல நம்ம டீடைல்டா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் படிச்சோம். ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ டிஎன்ஏ வந்து நம்ம ஜெனெட்டிக் மெட்டீரியல்னு ப்ரூவ் பண்றதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தாச்சு. இப்போ டிஎன் ஜெனெட்டிக் மெட்டீரியல்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜெனெட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, இதோடைய கெமிக்கல் நேச்சர் வந்து இன்னைக்கு நம்ம படிக்கலாம். அப்புறமா டிஎன்ஏ வந்து எப்படி பேக் பண்றாங்க, அப்புறமா ஆர்என்ஏ, இதெல்லாம் நம்ம டீடைல்டா இந்த இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லி தரேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வந்து படிக்கலாம் நம்ம. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, த ஜெனெட்டிக் இல்ல ஹெரிடிட்டி மெட்டீரியல். ஸோ டிஎன்ஏ ஜெனெட்டிக் மெட்டீரியல்ல நம்ம போன கிளாஸ்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அதோடைய கெமிக்கல் நேச்சரை வந்து படிக்க போறோம். கெமிக்கல் நேச்சர் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ உடைய ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏனா என்னதுன்னா, இது வந்து ஒரு பாலி நியூக்ளியோடைடு. டிஎன்ஏ இஸ் அ பாலி நியூக்ளியோடைடு. பாலியோ நியூக்ளியோடைட்னா, பாலினா மெனி அர்த்தம், நிறைய. பாலினா மெனி. நியூக்ளியோடைட்னா அதோடைய யூனிட் தான் நியூக்ளியோடைடு. ஓகே, இப்ப எப்படி நம்ம புரோட்டீனை வந்து பாலிபெப்டைடுன்னு சொல்றோம், அப்படின்னா நிறைய பெப்டைடு சேர்ந்து ஒரு புரோட்டீன் உருவாகி இருக்கு. அதே மாதிரி நிறைய பாலி நியூக்ளியோடைடு சேர்ந்து டிஎன்ஏ வந்து உருவாயிருக்கு. டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ஒரு மேக்ரோ மாலிக்யூல். மேக்ரோ மாலிக்யூல்னா சின்ன சின்ன யூனிட் சேர்ந்துதான் ஒரு பெரிய டிஎன்ஏவா உருவாகுமே, அதான் மேக்ரோ மாலிக்யூல் சொல்லுவாங்க. ஸோ டிஎன்ஏ வந்து மேக்ரோ மாலிக்யூல். நியூக்ளியோடைடு இருக்குல்ல, அது மைக்ரோ மாலிக்யூல். ஓகே, ஸோ நிறைய மைக்ரோ மாலிக்யூல் சேர்ந்து தான் ஒரு மேக்ரோ மாலிக்யூல் உருவாகும். ஓகேங்களா, மேக்ரோனா அதிகம், நிறைய யூனிட்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மாலிக்யூல் செஞ்சா அதுதான் வந்து மேக்ரோ மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎன்ஏ வந்து ஒரு பாலி நியூக்ளியோடைடு, அப்படின்னா நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்து ஒரு டிஎன்ஏ உருவாக்குது. ஓகே, நிறைய நியூக்ளியோடைடு. ஓகே, நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்து ஒரு டிஎன்ஏ உருவாக்குது. ஸோ டிஎன்ஏ இஸ் அ பாலி நியூக்ளியோடைடு. ஸோ இதோட டிஎன்ஏடைய யூனிட் கேட்பாங்க. அப்ப என்ன எழுதுவீங்க நீங்க? அப்ப நியூக்ளியோடைடுன்னு எழுதணும். ஓகே, இப்போ நான் இந்த நியூக்ளியோடைட் சொன்னல, இந்த யூனிட் பயோ மைக்ரோ மாலிக்யூல் இது. சோ இந்த மைக்ரோ மாலிக்யூல் நியூக்ளியோடைடு பத்தி நம்ம வந்து டீடைல்டா படிக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நியூக்ளியோடைடு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ யூனிட் கால்ட் அஸ் நியூக்ளியோடைடு. இந்த ஒரு நியூக்ளியோடைட்ல பாத்தீங்கன்னா வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு, 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சுகர், செகண்ட் பார்ட் நைட்ரோஜினஸ் பேஸ், அப்புறமா தேர்ட் பார்ட் பாஸ்பேட் குரூப். ஸோ சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ், அப்புறமா தேர்ட் ஒன் வந்து பாஸ்பேட் குரூப். இந்த 3 பார்ட் தான் ஒரு நியூக்ளியோடைட்ல இருக்கு. அந்த ஒரு நியூக்ளியோடைடு இந்த மாதிரி ஒரு நிறைய கணக்கு, நிறைய thousands ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்ததான் ஒரு டிஎன்ஏ மாறும். ஓகேங்களா, சோ ஒரு நியூக்ளியோடைட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? 3 சப் பார்ட் இருக்கு. 3 பார்ட் சேர்ந்தாதான் ஒரு நியூக்ளியோடைட் வந்து உருவாகும். ஓகே, இந்த 3 சப் யூனிட் சேர்ந்தாதான் ஒரு யூனிட் நியூக்ளியோடைடு வந்து உருவாக்கும். சோ நியூக்ளியோடைட்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? சுகர் இருக்கு, நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு, அப்புறமா பாஸ்பேட் குரூப் இருக்கு. சோ இந்த 3 விஷயம் தான் ஒரு நியூக்ளியோடைட்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்னேன்ல, சுகர். சுகர் எப்படி இருக்கும்னா, இதுல 5 கார்பன் உள்ள சுகர் இருக்கும். ஓகே, 5 கார்பன். இங்க பாருங்க, இதுதான் அந்த சுகர். இங்க பாருங்க, இதுதான் சுகர். 5 கார்பன் உள்ள சுகர். பென்டோஸ் சுகர் சொல்லுவாங்க. பென்டோஸ். பென்டோஸ்னா 5 கார்பன். இப்ப எப்படி நம்ம குளுக்கோஸ் சொல்றோம்? குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கு. ஓகே, அப்புறமா ஃப்ரக்டோஸ்லயும் 6 கார்பன் இருக்கு. ரைபோஸ்ல 6 கார்பன் இருக்கு. ஓகே, இது ரைபோஸ் தான். ஓகே, அதனால நம்ம டிஎன்ஏவை டிஆக்சி ரைபோஸ்ன்னு சொல்றோம். நல்லா தெரியுது அவங்களுக்கு? ரைபோஸ் தான் இந்த சுகரு. சோ இதுதான் சுகர். சுகரோட பேர் என்னது? ரைபோஸ். எத்தனை இருக்கு? பென்டோஸ் இருக்கு. பென்டோஸ்னா 5 சுகர். இந்த 5 சுகர் உள்ளயே அந்த 5 சுகர் உள்ள அந்த சுகருடைய பேர் என்னதுன்னா ரைபோஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைபோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதோடைய பேஸ் பில்ட் பண்ணியாச்சு, அதுதான் சுகர். இங்க பாருங்க, 5 கார்பன் இருக்கும்.
ஓகே, இங்க பாருங்க 1 2 3 4 5 நேம் பண்ணிக்கலாம் நம்ம. C1 C1 C2 C3 C4 அப்புறமா C5. ஆக்சுவலி சுகர் எழுதுறதுக்கு நம்ம இந்த சுகர் எழுதுறதுக்காக வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். CnH2nOn. மேபி பிசிக்ஸ்ல நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க இத. H2n அப்புறமா ON. N வந்து எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை N. இங்க N வந்து 5. சோ என்ன ஆகும்? C5 H10 அப்புறமா O5 வரும். கரெக்டா? இதுதான் வந்து ரைபோஸ் சுகருடைய கெமிக்கல் ஃபார்முலா. C5H10O5. 5 கார்பன் 10 ஹைட்ரோஜன் 5 உங்களுக்கு இது கிடைக்கும். 5 வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது எப்படி எழுதுவோம்னா நம்ம கீழே ஹைட்ரோஜன் வரும் எல்லாத்துக்கும். இங்க ஹைட்ரோஜன் 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 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, மேலேயும் ஹைட்ரோஜன் 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 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சோ இங்க ஹைட்ரோஜன் இப்படி வரும். ரெண்டு ரெண்டு ஹைட்ரோஜன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்பனா 10 ஹைட்ரோஜன் 5 கார்பன் அப்புறமா வந்து எங்க OH வரும் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. உம் இங்க OH இங்க H இதுல எப்படி வரும்னா இங்க OH இங்க H இங்க OH இங்க இதுக்கு மட்டும் கீழே வந்துரும். OH இங்க H தெரியலையா? இங்க OH அப்புறமா இங்க H அப்புறமா இங்க வந்து இப்படி வரும். இங்க ஒரு H வந்துரும் கீழே இப்படி வரும். CH2OHன்னு வரும். ஓகே, கரெக்டா வந்து உங்களுக்கு 5 கார்பன் 10 ஹைட்ரோஜன் அப்புறமா வந்து 5 ஆக்சிஜன் வந்துடும். இதுதான் ரைபோஸ் சுகர். ஆனா நம்ம இந்த பேர்லயே பாருங்க DNA டிஆக்சி ரைபோஸ். இந்த வேர்டு பாருங்க நல்லா, டிஆக்சி ரைபோஸ். ஆக்சினா ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். டிஆக்சினா ஒரு ஆக்சிஜன் காணும் அர்த்தம். சோ ஒரு ஆக்சிஜன் நம்ம எடுத்துட்டா எனக்கு டிஆக்சி ரைபோஸ்ல இருந்து அது டிஆக்சி ரைபோஸா மாறிடும். சோ ஒரு ஆக்சிஜன் வந்து போயிடும். இங்க இருக்குல்ல தேர்ட் கார்பன் இருக்குல்ல, இதோடைய ஆக்சிஜன் வந்து போயிடும். ஓகே, ஆக்சுவலி இங்க கார்பன் இருக்காது, இங்க ஆக்சிஜன் தான் இருக்கும். இங்க இருந்து தான் கார்பன் ஆரம்பிக்கும். C1 2 3 இங்க 4th ஒன் இருக்கும். அப்புறமா இங்க மேல வந்து இங்க 5th ஒன் இருக்கும். இது C4 அப்புறமா C5 வரும். ஓகேங்களா? சோ செகண்ட் கார்பன்ல இருந்து ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு டிஆக்சி ரைபோஸ் சுகர். இதுதான் சுகர். இப்ப நான் வரைஞ்சிருக்கல, இது வெறும் சுகர். இப்ப இந்த சுகர்ல நம்ம ரெண்டு ஆட் பண்ணோம். ஒன்னு நைட்ரோஜனஸ் பேஸ், இன்னொன்னு வந்து பாஸ்பேட் குரூப். ஓகே, இங்க பாருங்க சுகர்ல எப்படி ஆட் பண்றாங்க பாருங்க. சுகர்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து ஆட் ஆகும்.
என்னது சுகருடைய ஃபர்ஸ்ட் டிஆக்சி ரைபோஸ் சுகர்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, அப்புறமா லாஸ்ட் கார்பன்ல ஃபிஃப்த் கார்பன்ல பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து ஆட் ஆகுது பாருங்க, இதுதான் நைட்ரோஜனஸ் பேஸ் டோட்டலா. அப்புறமா ஃபிஃப்த் கார்பன்ல வந்து பாஸ்பேட் ஆட் ஆகும். ஓகே, நான் இப்படி இருக்கும் CH2 OH இருக்கும் கரெக்டா. இதுல CH2 OHன்னு வரும். இந்த OH போயிட்டு என்ன ஆயிடும்னா இப்படி ஆயிடும், PO3 வந்து ஆட் ஆயிடும். PO3 PO4 நினைக்கிறேன், PO4. PO4 இங்க பாருங்க இப்படி ஆட் ஆகும். C இருக்கா, H இருக்கா, H2 இங்க வந்து O, இங்க P, இங்க O, இங்க O, அப்புறமா இங்க. ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் கார்பன் கூட வந்து என்ன ஆட் ஆயிருக்கு, பாஸ்பேட் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் கூட நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இங்க. இங்க வந்து நிறைய நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ. ஓகே, இப்போதைக்கு நீங்க என்ன ஞாபகம் வைக்கிறீங்கன்னா, டிஎன்ஏ வந்து நியூக்ளியோடைடால வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஒரு நியூக்ளியோடைட்ல வந்து 3 சப் யூனிட் இருக்கு. ஒன்னு சுகர், இன்னொன்னு நைட்ரோஜனஸ் பேஸ், தேர்ட் ஒன் வந்து பாஸ்பேட் குரூப் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, இதுல சுகர் பாத்தீங்கன்னா இதுல பென்டோ சுகர் இருக்கும். அந்த பென்டோ சுகர்னா 5 கார்பன் உள்ள சுகர் இருக்கும். இந்த 5 கார்பன் உள்ள சுகருடைய பேர் தான் ரைபோஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பன்ல ஒரு ஆக்சிஜனை எடுத்துருவாங்க. அதனால இது டிஆக்சி ரைபோஸா மாறிடும். டிஆக்சினா ஒரு ஆக்சிஜன் எடுத்துட்டாங்க, ரைபோஸ்ல ஒரு ஆக்சிஜன் எடுத்த சுகரா மாறிடும். அதனால இதை டிஆக்சி ரைபோஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா செகண்ட் கார்பன்ல என்ன எடுத்துடுறாங்க, ஆக்சிஜனை எடுத்துடுறாங்க. ஓகே, அப்புறமா இப்போ நைட்ரோஜனஸ் பேஸ்க்கு வரலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ்ல 4 பேஸ் இருக்குங்க. ஒன்னு அடினைன், குவானைன், தைமீன், அப்புறமா சைட்டோசின். அடினைன், குவானைன், தைமீன், அப்புறமா சைட்டோசின். ஓகே, அப்புறமா யுரேசில் வரும். அது யுரேசில் ஆர்என்ஏல போயிடும். டிஎன்ஏல யுரேசில் எல்லாம் வரவே வராது. அதனால டோட்டலா 5 நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு. டிஎன்ஏல பாத்தீங்கன்னா 4 தான் வந்து யூஸ் ஆகுமே. ஓகே, 4 தான் யூஸ் பண்ணவே முடியும். ஒன்னு வந்து யூஸ் பண்ணவே முடியாது, அது ஆர்என்ஏல தான் யூஸ் பண்ண முடியும். அதோட பேர் வந்து யுரேசில், யூவால நம்ம டினோட் பண்ணுவோம். டிஎன்ஏல வந்து 4 நைட்ரோஜனஸ் பேஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அடினைன், குவானைன், தைமீன், அப்புறமா சைட்டோசின். ஸோ அடினைனை ஏ ஆல டினோட் பண்ணுவோம், குவானைன் ஜி ஆல டினோட் பண்ணுவோம், தைமீனை டி ஆல டினோட் பண்ணுவோம், சைட்டோசினை வந்து சி ஆல டினோட் பண்ணுவோம். ஓகே, இதுல இந்த 2 விஷயம் இருக்கு பாருங்க, அடினைன், குவானைன். இது 2 இருக்கு பாருங்க, அடினைன் அப்புறமா குவானைன். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து பியூரின் பேஸ் சொல்லுவாங்க, பியூரின் பேஸ். ஓகே, லாஸ்ட் 2 இருக்கு பாருங்க, தைமீன் அப்புறமா சைட்டோசின். இது ரெண்டுத்தையும் வந்து பிரிமிடின் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிமிடின் பேஸ். ஓகே, நான் என்ன வித்தியாசம்னு சொல்றேன், ஏன் இது ரெண்டுத்தையும் பியூரின் பேஸ், இது லாஸ்ட் ரெண்டு வந்து பிரிமிடின் பேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு. பியூரின் பேஸ்ல டபுள் ரிங் இருக்கும், டபுள் ரிங், இந்த மாதிரி 2 ரிங் இருக்கும். ஓகே, பிரமிடின்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரிங் தான் இருக்கும், சிங்கிள் ரிங். இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு மேல கொடுக்கவே இல்லை உங்களுக்கு. ஓகே, ஒரு நியூக்ளியோடைட்ல 3 பார்ட்ஸ் இருக்கு. சுகர் நான் உங்களுக்கு சுகர் உங்களுக்கு டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் ரைபோஸ் சுகர் வரைஞ்சு காமிச்சேன். அதுக்கப்புறமா வந்து அதுல செகண்ட் கார்பன்ல ஆக்சிஜன் எடுத்துறதுனால இதை வந்து டிஆக்சி ரைபோஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். நைட்ரோஜனஸ் பேஸ்ல பாத்தீங்கன்னா 4 நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து, நைட்ரோஜனஸ் பேஸ் பாத்தீங்கன்னா வந்து இங்க ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்குல்ல, இங்க இருக்குல்ல ஃபர்ஸ்ட் கார்பனை நம்ம அட்டாச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரோஜனஸ் பேஸ் போயிடும், நைட்ரோஜனஸ் பேஸ். ஃபிஃப்த் கார்பன்ல வந்து பாஸ்பேட்.
PO4 வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த நைட்ரஜனஸ் பேஸ் 4 ஆப்ஷன் இருக்கு நம்ம கிட்ட. 4த்துல எது வேணாலும் ஆட் பண்ணலாம் நம்ம. ஓகே, 4த்துல எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அடினைன் குவானைன் ஆட் பண்ணலாம், இல்லனா வந்து தைமீன் சைட்டோசின் ஆட் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க, அடினைன் குவானைன் ரெண்டுமே வந்து பியூரின்னா 2 ரிங் வரும், டபுள் ரிங். ஆனா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது எல்லாம் சிங்கிள் ரிங் பாருங்க. அப்பனா ஒரு தைமீன் ஒரு சைட்டோசின் கொடுத்துட்டாங்க. இது தைமீன், இது தைமீன். தைமீன் இது நைட்ரோஜனஸ் பேஸ் என்னது, இந்த நியூக்ளியோடைடோடைய நைட்ரோஜனஸ் பேஸ் என்னது, தைமீன். இது நம்மளுக்கு சைட்டோசின் வரும். உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா நீங்க போட்டு போட்டு பார்க்கணும் நிறைய வாட்டி, ஞாபகமே வராது. ஓகே, போட்டு போட்டு பார்க்க தான் வந்து ஞாபகம் வரும். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன், நீங்க அதை அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, சோ இப்போ லாஸ்டா 5th குரூப்ல பாஸ்பேட் எப்படி ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்ல, CH2ல அந்த OH மட்டும் எடுத்துட்டு இங்க O போட்டு P போட்டு மேல மேல ஒரு O, இங்க ஒரு O, இங்க ஒரு O. சோ 4 O போட்டு P வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து என்ன கிடைச்சிரும், பாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிடும். ஓகே, சோ பாஸ்பேட் குரூப்ப PO4ன்னு எழுதுவோம். இது வந்து 5th கார்பன், சுகருடைய 5th கார்பன்ல அட்டாச் ஆகும். இவ்வளவு டீடைல்ஸ் உங்க புக்ல கொடுக்கவே இல்லை, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 5th கார்பன்ல வந்து யார் அட்டாச் ஆவாங்க, பாஸ்பேட் குரூப். ஃபர்ஸ்ட் கார்பன்ல யார் அட்டாச் ஆவாங்க, நைட்ரோஜனஸ் குரூப். ஓகே, நைட்ரோஜனஸ் பேஸ் 4 இருக்கு, அடினைன் குவானைன் தைமீன் சைட்டோசின். இதுல அடினைன் குவானைன் டபுள் ரிங் வரும், தைமீன் சைட்டோசின் சிங்கிள் சிங்கிள் ரிங் தான் வரும். தைமீன் சைட்டோசின் வந்து உங்களுடைய புக்ல கொடுத்திருக்காங்க. இங்க ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன், என்னதுன்னா இப்போ சுகர் கூட வெறும் வந்து பேஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா, பேஸ் பிளஸ் சுகர், அதான் நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியோசைடு, SIDE சைடு வரும். என்னது, பேஸ் சுகர் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் நியூக்ளியோசைடு சொல்லுவாங்க. இப்போ சுகர் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் பிளஸ் பாஸ்பேட் அந்த நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர் பிளஸ் பேஸ் என்னது, சுகர் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் நியூக்ளியோசைடு சொல்லுவாங்க. சுகர் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் பிளஸ் பாஸ்பேட் நியூக்ளியோடைடு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிஎன்ஏல 4 டைப் ஆஃப் நியூக்ளியோடைடு இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நாலு நாலு பேஸ் இருக்கு. அதுல நீங்க ஒண்ணு வச்சு டிஃபரெண்டா 4 வந்து உருவாக்கலாம், 4 நியூக்ளியோடைட உருவாக்கலாம். அடினைன் போடலாம், தைமீன் போடலாம், குவானைன் போடலாம், சைட்டோசின் போடலாம். ஓகே, நான் உங்களுக்கு 2 சொல்லி தரேன். இங்க ஃபர்ஸ்ட் இந்த ரீட் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. சோ டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ஒரு பாலி நியூக்ளியோடைடு மேக்ரோ மாலிக்யூல். அப்படின்னா நிறைய யூனிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாலிக்யூல், அதுக்காக தான் மேக்ரோ மாலிக்யூல் சொல்லுவோம். என்னென்ன யூனிட் எல்லாம் சேரும்னா, நியூக்ளியோடைடு நிறைய சேர்ந்து ஒரு டிஎன்ஏ உருவாக்கும். இப்போ இந்த ஒரு நியூக்ளியோடைட்ல என்ன இருக்குன்னு சொல்லி தெரியணும்ல. 3 விஷயம் இருக்கு. சுகர், ஆனா இந்த வேற கலர்ல மார்க் பண்றேன். சுகர் இருக்கு, நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு, அப்புறமா பாஸ்பேட் குரூப் இருக்கு. சுகர்ல என்ன சுகர் இருக்குன்னா, பென்டோஸ் சுகர், 5 கார்பன் உள்ள சுகர், அதோடைய பேரு தான் டிஆக்சி ரைபோஸ் சொல்றாங்க. ரைபோஸ் தான் ஆக்சுவலி நேமே, அதுல இருந்து ஒரு ஆக்சிஜன் எடுக்கிறதுனால அந்த டிஆக்சி ரைபோஸ்ன்னு சொல்லுவோம். நைட்ரோஜனஸ் பேஸ்ல பாத்தீங்கன்னா 4 நைட்ரோஜனஸ் பேஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு ஏத்தபடி 4 டைப் ஆஃப் நியூக்ளியோடைட் நம்ம உருவாக்கலாம். அடினைன் ஆட் பண்ணலாம், குவானைன் ஆட் பண்ணலாம். இது ரெண்டுமே பியூரின் பேஸ். தைமீன் ஆட் பண்ணலாம், சைட்டோசின் ஆட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் பிரமிடின் பேஸ் சொல்லுவாங்க. பியூரின்னா டபுள் ரிங் வரும், பிரமிடினா சிங்கிள் சிங்கிள் ரிங் தான் வரும். தைமீனுக்கு ஒரு சிங்கிள் ரிங் தான், சைட்டோசினுக்கு ஒரு சிங்கிள் ரிங் தான். பாஸ்பேட் குரூப் பாத்தீங்கன்னா வந்து 5th கார்பன்ல ஆட் பண்ணலாம், PO4. ஓகே, இது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. நம்ம ரேடியோ ஆக்டிவ் இந்த ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அதோடைய இது வந்து கொடுத்துருக்காங்க இங்க பிக்சர். நம்ம என்ன பண்ணோம், ஹர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பாக்டீரியோ ஃபேஜ் எடுத்தோம். இதுதான் அந்த பாக்டீரியோ ஃபேஜ். பாக்டீரியோ ஃபேஜ்னா என்னது, த வைரஸ் தட் அட்டாக்ஸ் பாக்டீரியா. ஓகே, சோ இதுதான் ஒரு வைரஸ். இது ஃபுல்லா ஒரு வைரஸ்.
இது என்ன பண்ணும்? பாக்டீரியாவை அட்டாக் பண்ணும். பாக்டீரியாக்கு இது வந்து தீங்கு கொடுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. நான் சொன்ன ரெண்டு விஷயம் பண்ணாங்க. ஒண்ணு வந்து அதோடைய புரோட்டீன் கோட் கேப்சியூல்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டீன் கேப்சியூல்ல வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வந்து ஆட் பண்ணாங்க. இங்க பாருங்க, ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் லேபிள்ட் இன் புரோட்டீன் கேப்சூல். ஓகே, அதுக்கப்புறமா இன்னொரு பாக்டீரியோஃபேஜ் எடுத்து அதுல ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் ஆட் பண்ணாங்க. எதுல? டிஎன்ஏல ஆட் பண்ணாங்க. இப்போ இது பாக்டீரியா. இது இந்த மாதிரி கேப்சூல் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பாக்டீரியா. ஈகோலை பாக்டீரியா. ஈகோலை பாக்டீரியா. ஈகோலை பாக்டீரியா. ஓகே, இது ஈகோலை பாக்டீரியா. ஈகோலை பாக்டீரியா கூட இதை அஃபெக்ட் பண்ணாங்க. அஃபெக்ட் பண்ணும்போது இங்க பாருங்க, இதுக்கு வந்து அட்டாச் ஆயிடுச்சா. அட்டாச் ஆன உடனே அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குல்ல, இங்க இப்படி இருக்குல்ல, இத வந்து உள்ள போட்டுரும். இது ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் பண்ண வச்சாங்க. ஓகே, இந்த பாக்டீரியோஃபேஜை இது கூட இன்ஃபெக்ட் பண்ணாங்க. இந்த பாக்டீரியோஃபேஜை இது இது கூட இன்ஃபெக்ட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு இப்படி பிளெண்ட் பண்ணாங்க. கொஞ்சோண்டு பிளெண்ட். ஓகே, பிளெண்ட் பண்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாக்டீரியோஃபேஜோடய உள்ள இருக்கிற அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் உள்ள போட்டுட்டு அது அப்படியே வெளில போயிடுச்சு. ஓகே, ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் உள்ள போட்டு அது வெளில போயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்கு? வெறும் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் இருக்கு. அந்த டிஎன்ஏ மட்டும் தான் போட்டு போயிடுச்சு. ஓகே, இதோடைய டிஎன்ஏ போட்டு போயிடுச்சு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதுல எந்த ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் கிடையாது. இதுல ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் இருந்துச்சா? டிடெக்ட் பண்ணாங்களா? ஓகே, எப்படி டிடெக்ட் பண்ணும் போது என்ன கிடைச்சிச்சா? ஒண்ணுத்துல எதுவுமே இல்லையா? ஒண்ணுத்துல ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் இருந்துச்சா? எதுக்குன்னா இந்த இப்போ வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஓகே, நம்ம எதுல வந்து பாஸ்பரஸ் நம்ம வந்து லேபிள் பண்ணோம்? டிஎன்ஏல. அப்பனா வந்து டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏ தான் வந்து இதுக்குள்ள வந்து அது போடுது. சல்ஃபர் இல்லவே இல்லையா? அதுக்கு அந்த சல்ஃபர் வெறும் அந்த புரோட்டீன் கோட்ல மட்டும் தான் போட்டிருந்தாங்க. புரோட்டீன் அந்த அந்த மொத்த பாக்டீரியா பேஜ் வெளில போயிடுச்சு. சல்ஃபரே உள்ள இல்ல. அதுல அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னதுன்னா, இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து இல்ல, சல்ஃபர் இல்ல, பாஸ்பரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல அவங்க சொல்லிட்டாங்க டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த 3 ப்ராசஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ட் பண்ணாங்க, அப்புறமா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணாங்க, அப்புறமா வந்து கான்ட்ரிஃபிகேஷன்னா உள்ள வந்து ஹெவியான டிஎன்ஏ போயிடுச்சு, வெளியில அந்த பாக்டீரியோபேஜ் அந்த பாடி இருக்குல்ல, அது வெளில வந்துருச்சு. உள்ள ஹெவியான டிஎன்ஏ போயிடுச்சு, வெளில அந்த சூப்பர் நேட்டட்னா வெளியில என்ன வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உள்ள பாத்தீங்கன்னா வந்து பாஸ்பரஸ் கண்டுபிடிச்சாங்க, வெளியில வந்து சல்ஃபர் கண்டுபிடிச்சாங்க. அப்பனா அவங்க அதுலயே கண்டுபிடிச்சிட்டாங்க என்னதுன்னா, உள்ள வந்து டிஎன்ஏ போயிருக்கு, அதனாலதான் நம்மளுக்கு பாஸ்பர் வந்து டிடெக்ட் பண்ணும் உள்ள. அதுவே வெளில பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் நேட்டுன்னு சொல்லுவாங்க, வெளியில லைட்டான ஃபார்ம். அது வந்து வெளியில வந்து சல்ஃபர் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஓகே, இப்ப நம்ம டிஎன்ஏ உடைய விஷயத்துக்கே வரலாம். உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் இதை படிச்சிடலாம். நான் என்ன சொன்னேன்? நைட்ரோஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுவே வந்து அதுல நம்ம பாஸ்பேட் ஆட் பண்ணா, அப்பனா நைட்ரோஜனஸ் பேஸ் சுகர் பாஸ்பேட் ஆட் பண்ணா அது நியூக்ளியோடைடா மாறிடும். நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஆக்சுவலி இது ஒரு நியூக்ளியோசைடு கொடுத்துருக்காங்க. நியூக்ளியோசைடுனா என்னது? ஒரு சுகரு, அது கூட ஒரு பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சுகரு, இதுதான் சுகர். சுகர் கூட பேஸ் என்னது? அதுதான் வந்து நியூக்ளியோசைடு. அதுவே சுகர் கூட பேஸ் பிளஸ் பாஸ்பரஸ்னா அது நியூக்ளியோடைடு. ஸோ நியூக்ளியோசைடோடைய டயக்ராம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்னுத்துக்கு தைமீன் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒன்னுத்துக்கு யுரேசில் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மறுபடியும் அதே தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ நம்ம கிட்ட 4 பேஸ் இருக்கு. அடினைன், ஒரு அடினைன் ஆக்சுவலி ஒரு டைம்ல ஒரு பேஸ் தான் ஆட் பண்ண முடியும். ஒண்ணு நீங்க அடினைன் போடணும், இல்ல குவானைன் போடணும், இல்ல சைட்டோசின் போடணும், இல்ல யுரேசில் போடணும். ஓகே, அப்பனா நம்ம 4 டைப் ஆஃப் நியூக்ளியோடைட உருவாக்கலாம் பேஸ்ட் ஆன் என்னது? நைட்ரோஜனஸ் பேஸ்.
இதுதான் சுகரும் பாஸ்பேட்டும் சேமா தான் இருக்கும். மாறது யாரு? இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் தான். 4 நைட்ரோஜனஸ் பேஸ் தான் 4 நியூக்ளியோடைட் நம்ம நல்லா ஃபார்ம் பண்ண முடியும். நான் உங்களுக்கு அதை வரைஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கான்செப்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்து படிச்சிடலாம். இதுக்கு ஒரு ஒரு ரூல் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுதான் சார்காஃப்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்காஃப்ஸ் ரூல். ஓகே. சார்காஃப் ரூல் என்ன சொல்றாங்கன்னா, 4 நியூக்ளியோடைட் ஆர் நாட் பிரசன்ட் இன் ஈக்குவல் அமௌண்ட். 4 நியூக்ளியோடைட வந்து ஒரே ஈக்குவல் அமௌண்ட்ல டிஎன்ஏல போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. சோ 4 நியூக்ளியோடைடும் ஒரே அமௌண்ட்ல இருக்காது. ஓகே. ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கும். அடினைன் வேற அமௌண்ட்ல இருக்கும். குவானைன் வேற அமௌண்ட்ல போடுவாங்க. தைமீன் வேற அமௌண்ட்ல போடுவாங்க. சைட்டோசின் வேற அமௌண்ட்ல போடுவாங்க. ஓகேங்களா? ஆனா வந்து 1 மினிட் 1 மினிட் 1 மினிட். The 4 nucleotide are not present in equal amounts in DNA molecule. ஒரு DNA moleculeல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 நியூக்ளியோடைடு இருக்கு. கரெக்டா? ஒன்னு அடினைன் வச்சு நியூக்ளியோடைடு, இன்னொன்னு வந்து குவானைன் வச்சு நியூக்ளியோடைடு, இன்னொன்னு வந்து சைட்டோசின் வச்சு நியூக்ளியோடைடு, இன்னொன்னு வந்து யுரேசில் வச்சு நியூக்ளியோடைடு. 4 நியூக்ளியோடைடு இருக்கு. கரெக்டா? இந்த 4 நியூக்ளியோடைடும் வந்து they are not present in equal amounts in DNA. ஓகே. ஒரு நியூக்ளியோடைடு கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்ல போடலாம். ஒரு நியூக்ளியோடைடு கம்மியான அமௌண்ட்ல போடலாம். ஓகே. அதோட 4மே வந்து ஒரே அமௌண்ட்ல நம்ம போட மாட்டோம். ஓகே. ஆனா வந்து இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடினைன், குவானைன், பியூரின் நியூக்ளியோடைட வந்து நான் ஆட் பண்றேன். அப்புறமா பிரமிடைன் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கா? என்னது? இங்க பாருங்க. ஆட் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கு. அடினைன் பிளஸ் குவானைன் இஸ் ஈக்குவல் டு பியூரின் ஆட் பண்ணும் போதும் பிரமிடின் ஆட் பண்ணும் போதும் அது ஈக்குவலா வருதா இவங்களுக்கு? பண்ணி பார்த்தோம். அவங்க வந்து பண்ணி பார்த்திருக்காங்க. ஓகே. பியூரின் ஆட் பண்ணி பார்த்திருக்காங்க. பிரமிடின் ஆட் பண்ணி பார்த்திருக்காங்க. பியூரின் ஆட் பண்ணும் போதும் பிரமிடின் ஆட் பண்ணது ரெண்டுத்துக்குமே சேம் அமௌண்ட் வந்துருச்சு. ஆனா சிங்கிள் சிங்கிள் டிஃபரெண்டா இருக்கும். இது டிஃபரெண்ட், இது டிஃபரெண்ட், இது டிஃபரெண்ட், இது டிஃபரெண்டா இருக்கும். ஓகே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 4 நியூக்ளியோடைடும் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஓகே. ஆனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அது சேமா வந்துருது. இத வச்சு அவங்க சொன்னாங்க என்னதுன்னா, 4மே டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கே. அது வந்து பாசிபிள் இருக்காது. இவங்க வந்து சொன்னாங்கல்ல, இது சேமா இருக்கு. இது சேமா இருக்கு. என்னது? A இஸ் ஈக்குவல் டு T. ஏவும் Tயும் ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கு. அப்புறமா Gயும் Cயும் ஈக்குவல் அமௌண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. இதுதான் வந்து சார்காஃப்ஸ் ரூல். பியூரின் ஆட் பண்ணா பிரமிடின் ஆட் பண்ணா ஈக்குவலா இருக்கு. ஓகே. அப்புறமா வந்து அடினைன் இஸ் ஈக்குவல் டு தைமீன், குவானைன் இஸ் ஈக்குவல் டு சைட்டோசின். இதுதான் மெயினான சார்காஃப்ஸ் ரூல். ஓகே. இந்த பார்ட் தான் சார்காஃப்ஸ் ரூலுடைய மெயின் இதுவே. அடினைன் இஸ் ஈக்குவல் டு தைமீன், குவானைன் இஸ் ஈக்குவல் டு சைட்டோசின். இதுதான் வந்து சார்காஃப்ஸ் ரூல். அண்ட் ஆல்சோ பியூரின் இஸ் ஈக்குவல் டு பிரமிடின். ஆனா 4மே வந்து தே ஆர் நாட் பிரசன்ட் இன் ஈக்குவல் அமௌண்ட். சிங்கிள் சிங்கிள் பாத்தீங்கன்னா, டபுளா பாத்தீங்கன்னா அது ஈக்குவல் அமௌண்ட்ல தான் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம டிஎன்ஏ உடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். நம்ம டிஎன்ஏக்குள்ள டீடைல்டா போயிட்டு நியூக்ளியோடைட், நியூக்ளியோசைடு அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வெளியில அதை எப்படி அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So physical structure, chemical nature முடிச்சாச்சு. So now we are going into physical structure of DNA. டிஎன்ஏ பாத்தீங்கன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் நீங்க நிறைய படத்துலயோ பிரேக்லயோ நீங்க பாத்திருப்பீங்க. மேபி ஏதாவது ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு மூவி இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏதாவது அந்த பேபி போர்ஷனான ஆட்ஸ் இருக்கட்டும், அதுல அவங்க இப்படி காமிப்பாங்க. பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. டிஹெச்ஏ, ஆர்ஹெச்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லி காமிப்பாங்க. ஓகே. மேபி காம்ப்ளான் ஆடா எனக்கு தெரியல கரெக்டா. ஏதோ ஒரு ஆட்ல இப்படி காமிப்பாங்க. இதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ. இது என்னது? இதுதான் டிஎன்ஏ ஃபுல்லா. இப்படிதான் இருக்கும். இத ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க.
ஒண்ணு இருக்குல்ல, ஒண்ணு இப்படி இருக்குல்ல, இத ஹெலிகல் சொல்லுவாங்க. ஒண்ணு இதே இந்த பார்ட் இதுதான் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர். இங்க எப்படி இருக்கும்னா டபுள் ஹெலிகல். டபுள். ஓகே. சோ அதனால டிஎன்ஏ ஆனது டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர். எப்படி இந்த டபுள் ஹெலிகல் வந்து சொல்லிட்டேன்னா ஆக்சுவலி 3 டைமென்ஷனல் இது இருக்கும். 3 டைமென்ஷனல் இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு டிஎன்ஏ. இது ஒரு டிஎன்ஏ. எப்படி வருது பாருங்க. டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஹெலிகல். அப்புறமா இது இன்னொரு ஹெலிகல். டோட்டல் ஆக்சுவலி வந்து இப்படி வந்து வரைவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் இப்படி வரைஞ்சுக்கோங்க நீங்க. அப்புறமா இங்க இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. திஸ் இஸ் கால்ட் அஸ் டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சரை யார் டிஸ்கவரி சும்மாவே இப்படி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்கல்ல. நிறைய பெரிய 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 சயின்டிஸ்ட் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த டிஸ்கவரிக்கு நம்ம இப்ப ஈஸியா படிக்கிறதுக்கு காரணமே நிறைய சயின்டிஸ்ட். ஓகே. இதுல டிஸ்கவரி யார் பண்ணாங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் 2 பேர் இதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒருத்தர் வந்து பிராங்க்லின், இன்னொன்னு வந்து வில்கின்ஸ். பிராங்க்லின் அப்புறமா வில்கின்ஸ். பிராங்க்லின் நல்ல பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராங்க்லின் அப்புறமா வில்கின்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுப்பாங்கல்ல. ஏதாவது ஒரு பிராக்சர் நடந்தாலும் எக்ஸ்ரே போய் எடுங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்கல்ல. அந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் வச்சு அவங்க டிஎன்ஏ வந்து ஒரு ஹெலிகல் ஸ்ட்ரக்சர்னு காமிச்சாங்க. ஜஸ்ட் இங்க பாருங்க டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சரை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிச்சாங்க. ஓகே. ஆனா வந்து அதுக்கான மாடலை யார் கொடுத்தாங்கன்னா ஒன் மினிட் ஒன் மினிட் ஒயிட் ஸ்கிரீன் எனக்கு தெரியுது. ஸோ பிராங்க்லின் அப்புறமா வில்கின்ஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் பண்ணி டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ஓகே. அப்புறமா இங்க இன்னொரு பேர் கொடுத்திருக்காங்க. எனக்கு அதான் வந்து கன்ஃபியூஷனா இருக்கு. வாட்சன் அண்ட் கிரிக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1 மினிட் இருங்க. சோ அப்புறம் 4 சயின்டிஸ்ட் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. பிராங்க்லின் அப்புறமா வில்கின்ஸ் வந்து 2 பேரும் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் வச்சு டிஎன்ஏ உடைய டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு காமிச்சாங்க. ஆனா 1953ல பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட்சன் அப்புறமா பிரான்சிஸ் கிரிக் இவங்க 2 பேரும் சேர்ந்தா வந்து மாடல் ஒர்க் அவுட் பண்ணாங்க. மாடல் டிஎன்ஏ உடைய மாடல் கொடுத்தாங்க நம்மளுக்கு. இப்படிதான் டிஎன்ஏ உடைய மாடல் இருக்கு. ஜஸ்ட் அவங்க பிராங்க்லின் அப்புறம் வில்கின்ஸ் வந்து இந்த மாதிரிதான் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, காமிச்சாங்க. ஆனா ஒரு மாடல்ல என்ன பண்ணுவாங்க, உள்ள இருக்கிற ஒரு ஒரு டீடைல்ஸும் யாரு காமிச்சாங்கன்னா யாருன்னா வாட்சன் அப்புறமா கிரிக். 1953ல வாட்சன் கிரிக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து அவார்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்து எதுக்குன்னா டிஎன்ஏ உடைய மாடலே நம்மளுக்கு கொடுத்தாங்க. உள்ள ஒரு ஒரு விஷயம் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அது எல்லாமே வந்து டீட்டெயில்டா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. ஜஸ்ட் இப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கவரி பண்ணா மட்டும் பத்தாது. உள்ள இருக்கிற ஒரு ஒரு பாட்டும் இப்படி ஏன் இப்படி இருக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா வாட்சன் அப்புறமா கிரிக். ஓகே. 1953ல இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
சோ வாட்சன் அண்ட் கிரிக் உடைய மாடல் நம்ம படிக்கலாமா, அதுல என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு. சோ ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் பத்தி சொன்னாங்க. அப்புறமா ஆன்டி பேரலல் அரேஞ்ச்மெண்ட் சொன்னாங்க. அப்புறமா டிஎன்ஏ உடைய பேக் போன். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பேஸ் பேரிங். இந்த 4 விஷயத்த சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்ட். ஓகே, டிஎன்ஏல எத்தனை ஸ்ட்ராண்ட் இருக்கு? இதுதான் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லாங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரெக்டா? டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னது டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு. 2 ஸ்ட்ராண்டும் வந்து பாத்தீங்கன்னா தான், இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். சோ 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு டிஎன்ஏல. ஓகே, இந்த 2 ஸ்ட்ராண்டும் பாத்தீங்கன்னா தே ஆர் காயில்ட் அரவுண்ட் ஈச் அதர் லைக் a twisted ladder. லேடர் எப்படி இருக்கும், லேடரை ட்விஸ்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ரெண்டுமே காயில இருக்கா இந்த 2 ஸ்டாண்டும். ஓகே, சோ ட்விஸ்டட் லேடர் மாதிரி இது வந்து காயில இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா ஆன்டி பேரலல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஆன்டி பேரலல் அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஒரு ஸ்டாண்ட் வந்து 5 பிரைம் டு 3 பிரைம் இருந்தா இன்னொரு ஸ்டாண்ட் வந்து 3 பிரைம் டு 5 பிரைம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 பிரைம் 5 பிரைம் இட் ரெஃபர்ஸ் டு தி கார்பன் ஆட்டம். ஓகே, சோ ஒன்னு 5th கார்பன்ல இருந்து லாஸ்டா எண்டிங் வந்து 3rd கார்பன்ல எண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, இன்னொன்னு வந்து 3rd கார்பன்ல இருந்து 5th கார்பனுக்கு வருமா. ஒன்னு 5 to 3னா இன்னொன்னு 3 to 5 இருக்குமா. அப்பனா ஒரு ஸ்டாண்ட் 2 ஸ்டாண்ட் இருக்கா, இதுல ஒன்னு வந்து 5 பிரைம் 3 பிரைம் வச்சுக்கோங்க. ஒன்னு 5 பிரைம் 3 பிரைம்னா இன்னொரு ஸ்டாண்ட் எப்படி இருக்கும், 3 பிரைம் 5 பிரைமா இருக்கும். ஒன்னு 5th கார்பன்ல ஸ்டார்ட் ஆகி 3rd கார்பன்ல எண்ட் ஆயிருக்குன்னா இன்னொன்னு வந்து 3rd கார்பன்ல ஸ்டார்ட் ஆகி 5th கார்பன்ல எண்ட் ஆயிருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரிதான் இது ஆன்டி பேரலல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது ஆன்டி பேரலல் அரேஞ்ச்மெண்ட். பேரலல் இல்ல, ஆன்டி பேரலல் இருக்குன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஒன்னு 5 கார்பன்ல ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இன்னொன்னு 3 கார்பன்ல எண்ட். ஒன்னு 5 கார்பன்ல ஸ்டார்ட் ஆகி 3 கார்பன்ல எண்ட் ஆயிருக்குன்னா இன்னொரு ஸ்டாண்ட் வந்து 3 கார்பன்ல ஸ்டார்ட் ஆகி 5 கார்பன்ல எண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, நான் இது எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி நான் சொல்லி தரேன். ஓகே, இப்போதைக்கு வந்து நீங்க ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். எப்படி வந்து ஒரு எப்படி நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்து ஒரு டிஎன்ஏ உருவாகுது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 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 அவுட்டர் ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல, நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்தா ஒரு டிஎன்ஏ உருவாகுது. அது எப்படி வந்து ஜாயின் ஆகுதுன்னு அவங்க சொல்லித்தரேன். ஓகே, சோ டிஎன்ஏ உடைய பேக் போனே யாருன்னா வந்து சுகர் பிளஸ் பாஸ்பேட் தான். ஓகே, டிஎன்ஏ உடைய பேக் போனே யாரு, சுகர் பிளஸ் பாஸ்பேட். சுகர் பாஸ்பேட் இங்க பாருங்க எப்படி இது ஜாயின் ஆகுதுன்னு பாருங்க. இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. இந்த மாதிரி ஒரு ஒரு நியூக்ளியோடைடா வந்து ஜாயின் ஆயிட்டே இருக்கும். ஜாயின் ஆகி தான் இந்த இது ஃபார்ம் ஆகுது. பேக் போன் யாரு, சுகர் பாஸ்பேட். ஓகே, இந்த இப்ப சொல்லலாம் மேம், நீங்க என்ன சொன்னீங்க, நியூக்ளியோடைடு தானே மேம் ஃபார்ம் ஆகும். இப்ப நீங்க வேற ஏதோ பேசுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஈஸி தான். என்ன சொல்றேன்னா வந்து பேக் போன் வெறும் சுகர் பாஸ்பேட். யார் அதை லிங்க் பண்றாங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ் தான். நைட்ரோஜனஸ் பேஸோட தான் ஒரு ஒரு நியூக்ளியோட லிங்க் ஆயிட்டு இருக்கு. ஓகே, சோ பேக் போன் மட்டும் பாத்தீங்கன்னா சுகர் பாஸ்பேட், அந்த லிங்கிங் யார் பண்றாங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ் தான். ஓகேங்களா, சோ டோட்டலா தான் வந்து அந்த ஒரு நியூக்ளியோடைடா ஃபார்ம் ஆகி ஒரு டிஎன்ஏவா உருவாகுது. ஓகேங்களா, இப்ப நான் லாஸ்டா 4th டாபிக் பேஸ் பேரிங் வந்து சொல்லி தரேன். பேஸ் பேரிங் இட் ஆல்சோ நோன் அஸ் காம்ப்ளிமெண்டரி பேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா அடினைன் இருந்தா அடினைன் அப்புறமா தைமீன், இதுதான் ஒரு பேரா இருக்கும். அடினைன் கூட யார் பேர் ஆவாங்கன்னா தைமீன் தான் பேர் ஆகும். குவானைன் கூட யார் பேர் ஆவாங்கன்னா சைட்டோசின் தான் பேர் ஆகும்.
யார் கூட ஏர் பேரிங்னு காட் ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அடினைன் இருந்தா தைமீன் தான் பேர் ஆகும். குவானைன் இருந்தா சைட்டோசின் தான் பேர் ஆகும். நீங்க பாருங்க, இங்க பாருங்க. இத ஸ்ட்ரக்சர்லயே பாருங்க. ஏ இருக்கு, டி இருக்கு, ஜி இருக்கு, சி இருக்கு, ஜிசி அப்படிதான் இருக்கு. ஏடி ஜிசி ஏடி ஜிசி அப்படிதான் இருக்கு. ஓகே, ஏசி இருக்கா? இங்கேயும் இல்லவே இல்ல. இப்போ நீங்க கேட்கலாம் மேம், இங்க அடினைன் தைமின்க்கு 2 லைன் போட்டிருக்கீங்க. ஓகே பேரிங். ஜிசிக்கு மட்டும் 3 லைன்னா அப்படிதான் அது. சோ அடினைன் தைமின்க்கு 2 ஹைட்ரோஜன் பாண்டால அவங்க பேர் ஆவாங்க. குவானைன் சைட்டோசினுக்கு 3 ஹைட்ரோஜன் பாண்ட் தேவை பேர் ஆகிறதுக்கு. அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு. ஓகே, அடினைன் தைமின் சேர்றதுக்கு 2 ஹைட்ரோஜன் பாண்ட் தேவை. குவானைன் சைட்டோசின் சேர்றதுக்கு 3 ஹைட்ரோஜன் பாண்ட் தேவை. இதுதான் வந்து காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறமா ஒரு கம்ப்ளீட் டர்ன் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ 3.4 நானோமீட்டர் இருக்கும். 3.4 நானோமீட்டர் இருக்கும் ஒரு கம்ப்ளீட் டர்ன். அதான் இந்த ஒரு கம்ப்ளீட் டர்ன் பாத்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர் லென்த் இருக்கும். ஆல்சோ இத வந்து 334 ஆங்ஸ்ட்ராங் கூட சொல்லுவாங்க. ஓகே, ஒரு டர்ன்ல பாத்தீங்கன்னா 10 பேஸ் பேர் இருக்கும். அப்பனா 10 பேரிங் இருக்கும். 1 பேரிங், 2 பேரிங், இந்த மாதிரி 10 பேஸ் பேர் இருக்கும். 10 பேஸ் பேர். இது ஏடி இருக்கலாம், ஜிசி இருக்கலாம். 10 பேஸ் பேர் இருக்கும் ஒரு டர்ன்ல. அப்பனா இங்க 2 டர்ன் இருக்கு. அப்புறம் 20 பேஸ் பேர் இருக்கும். அப்புறமா 2 பேஸ் பேருக்கு இருக்கிற நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பேஸ் பேர் இருக்கு வச்சுக்கோங்க. இங்க ஏடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஜிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏடி இப்படி இருக்கு, ஜிசிக்கு 3 லைன் வரும். கரெக்டா? அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேஸ் பேர் எவ்வளவுனா 0. இங்க இருக்கு பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 பேஸ் பேர் இருக்கும். இங்க ஒரு பேஸ் பேர், இங்க ஒரு பேஸ் பேர். ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 0.3 நானோமீட்டர், 0.34 நானோமீட்டர். அப்புறமா டிஎன்ஏ உடைய டோட்டல் டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 2.0 நானோமீட்டர். டயாமீட்டர்னா இது டோட்டல் எவ்வளவு இருக்கும்? இது 2.0 நானோமீட்டர். ஒரு டிஎன்ஏ உடைய கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஓகே, ஒரு கம்ப்ளீட் டர்ன் வந்து 3.4 நானோமீட்டர் இருக்கும். அப்பனா 2 டர்ன்னா என்ன வரும்? 6.8 நானோமீட்டர் இருக்கும். ஒரு டர்ன்ல 10 பேஸ் பேர். அப்பனா 2 டர்ன்ல 20 பேஸ் பேர். 2 பேஸ் பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 0.34 நானோமீட்டர். 2 அந்த ஸ்ட்ராண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2.0 நானோமீட்டர். ஓகே, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்க்கு கண்டிப்பா கேட்பாங்க இது. ஓகே, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலயே இது கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? 1 மினிட் எனக்கு கொஞ்சம். ஓகே, இப்ப நம்ம இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க சொல்லிட்டேன்னா ரீட் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு எல்லாம் டிரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, so a DNA molecule is 3-dimensional and made of 2 strands. கரெக்ட். ஒரு DNA 3-dimensional இருக்கும், 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். அது ரெண்டுமே ஹெலிக்கலி காயில்டு இருக்கும். ரெண்டுமே அப்படியே ஒன்னா இப்படி காயில் ஆயிட்டு இருக்கும். பிராங்க்லின் அப்புறமா வில்கின்ஸ் இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு ஷோ பண்ணாங்க. பிராங்க்லின் அப்புறமா வில்கின்ஸ் இவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணாங்க எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மூலமா டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அப்புறமா 1953ல ஜேம்ஸ் வாட்சன் அப்புறமா பிரான்சிஸ் கிரிக் பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. எதுக்குன்னா அவங்க டிஎன்ஏ உடைய டோட்டல் மாடல் கொடுத்தாங்க. சோ வாட்சன் அப்புறமா கிரிக்கோடைய மாடல் பார்க்கலாமா? டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். 2 ஸ்ட்ராண்டுமே வந்து ஒரு லேடர் ட்விஸ்ட் ஆயிருக்குன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்விஸ்ட் ஆயிட்டு இருக்கும். காயில்ட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இந்த 2 ஸ்ட்ராண்டோடைய அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆன்டி பேரலா இருக்கும். இதோடைய மீனிங் என்னதுன்னா, ஒண்ணு வந்து ஃபிஃப்த் கார்பன்ல இருந்து ஃபிஃப்த் கார்பன்ல ஸ்டார்ட் ஆகி தேர்ட் கார்பன்ல எண்ட் ஆகுதுன்னா, இன்னொரு ஸ்டாண்ட் வந்து தேர்ட் கார்பன்ல ஸ்டார்ட் ஆகி ஃபிஃப்த் கார்பன்ல எண்ட் ஆகும். இது டைரக்ஷன், இதான் அந்த டைரக்ஷன், இப்படிதான் சொல்லுவாங்க. 5 பிரைம் 3 பிரைம் 3 பிரைம் 5 பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு தி கார்பன் ஆட்டம். எந்த பாஸ்பேட்ல கார்பன் ஆட்டம் அட்டாச் இருக்கோ அதை சொல்லுவாங்க. ஓகே, சோ எப்படி அட்டாச் ஆயிருக்கு பாருங்க. சுகர், பாஸ்பேட், பேஸ், இன்னொரு பேஸ் கூட. இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. இது ரெண்டுமே எதால ஜாயின் ஆயிருக்கு பாருங்க, பேஸால ஜாயின் ஆயிருக்கு. பேஸ் தான் ஜாயின் பண்ண வைக்குது. அப்பனா இங்க ஒரு இருக்குன்னா இங்க இதுக்கு ஒரு பேஸ், இது இங்க வந்து இப்படியே வந்து ஜாயின் ஆகும். ஓகே, இங்க பாருங்க, இது ஃபுல்லா ஒரு டிஎன்ஏ, இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். இந்த ஸ்ட்ராண்ட்ல இங்க இது ஏ இருக்கலாம், இது டி இருக்கலாம், இது ஜி இருக்கலாம், இது சி இருக்கலாம், இது மறுபடியும் ஏடி இருக்கலாம். ஓகே, மறுபடியும் ஜிசி இருக்கலாம், ஜிசி. இந்த மாதிரி வந்து இது வந்து கம்பைன் ஆகும். ஓகே, இங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரு டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க எப்படி நடுவுல பேஸ் எப்படி ஜாயின் ஆகுது பாருங்க. ஏடி ஜிசி, நான் சொன்ன ஏடிக்கு 2 ஹைட்ரோஜன் பாண்ட், ஜிசிக்கு 3 ஹைட்ரோஜன் பாண்ட் தேவை. ஓகே, எப்படி கம்பைன் ஆகுது பாருங்க. ஏ கூட டி தான், ஜி கூட சி தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சார்காஃப் ரூல். ஆக்சுவலி ஈக்குவல் இல்ல. ஏடி ஏ இஸ் ஈக்குவல் டு டி இல்ல, ஜி இஸ் ஈக்குவல் டு சி இல்ல. ஏடி டபுள் 2 ஹைட்ரோஜன் பாண்ட்ல ஜாயின் ஆகுது, ஜிசி வந்து ட்ரிபிள் பாண்ட்ல ஜாயின். இதுதான் சார்காஃப் ரூல். ஓகே, ஈக்குவல் இல்ல. நான் ஈக்குவல் நினைச்சேன், அது ஈக்குவல் இல்ல ஆக்சுவலி. சோ இதுல பேக் போன் யாருன்னா சுகர், பாஸ்பேட். யார் இதை லிங்க் பண்றாங்கன்னா, இன்னொரு சுகர் கூட, இன்னொரு நியூக்ளியோடைடு கூட யார் லிங்க் பண்றாங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ் தான். ஓகே, 2 ஸ்ட்ராண்டும் எதனால லிங்க் ஆயிருக்கு? ஹைட்ரோஜன் பாண்டால லிங்க் ஆயிருக்கு. ஏடி கூட 2 ஹைட்ரோஜன் பாண்ட். பேஸ் பேரிங் எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க நம்மளுக்கு. அடினைன் ஒரு பியூரின் ஒரு பிரமிடின், அப்படிதான் பேஸ் பேர் ஆகும். அடினைன் ஒரு பியூரின், தைமின் ஒரு பிரமிடின், சைட்டோசின் குவானைன் ஒரு பியூரின், சைட்டோசின் ஒரு பிரமிடின். இப்படிதான் வந்து பேஸ் வந்து பேர் ஆகும். பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடினைன் ஒரு பேஸ், தைமீன் ஒரு பேஸ், குவானைன் ஒரு பேஸ், சைட்டோசின் ஒரு பேஸ். பேஸ நம்ம பேர் பண்ண வைக்க போறோம். பேஸ் பேரிங், காம்ப்ளிமெண்டரி பேசஸ் சொல்லுவாங்க. சோ 2 ஹைட்ரோஜன் பாண்ட் தேவை. யார பேர் பண்ண வைக்க? அடினைன் அப்புறமா தைமீன். 3 ஹைட்ரோஜன் பாண்ட் தேவை. யார பேர் பண்ண வைக்க? குவானைன் அப்புறமா சைட்டோசின். இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் சொல்லுவாங்க. ஒரு டிஎன்ஏல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து 3.4 நானோமீட்டர். சோ 2 ஸ்டாண்ட் இருக்கிறதுனால 6.4 நானோமீட்டர் வரும். இல்ல 34 ஆங்ஸ்ட்ராங் கூட சொல்லலாம். அப்பனா 68 ஒரு ஸ்டாண்ட் 3.4 நானோமீட்டர், இன்னொரு ஸ்டாண்ட் 3.4, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஒரு டிஎன்ஏல வந்து 6.8 நானோமீட்டர் இருக்கு. அப்பனா 68 ஆங்ஸ்ட்ராங் இருக்கு. ஒரு ஸ்ட்ராண்ட்ல 10 பேஸ் பேர் இருக்கும். 2 ஸ்ட்ராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து, ஓ ஓகே ஓகே ஓகே, ஒரு கம்ப்ளீட் டர்ன்ல இதுதான் ஒரு ஸ்ட்ராண்ட்ல 10 பேஸ் பேர் தான் இருக்கும். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 அப்புறமா 10. அப்பனா இது ஒரு ஸ்ட்ராண்ட் இங்க வந்து எண்ட் ஆயிடுது. ஓகே, 20லாம் இல்ல, 10 பேஸ் பேர் தான் இப்படி கனெக்ட் ஆயிருக்கும்.
அப்புறம் ஒரு 2 பேஸ் பேருக்கு நடுவுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா 0.34 நானோமீட்டர். அப்புறமா ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் இருக்குல்ல, இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் இந்த டிஎன்ஏ ஓடது என்னதுன்னா டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ சர்க்கிள்ல வந்து எப்படி இது ஃபுல்லா டயாமீட்டர் சொல்லுவோமோ, ஹைலைட்டர் வச்சு வரைய மாட்டேன். சர்க்கிள்ல வந்து எப்படி வந்து இந்த ஃபுல் பார்ட்ட டயாமீட்டர்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா, இந்த ஃபுல் பார்ட்ட வந்து நம்ம டயாமீட்டர் ஆஃப் டிஎன்ஏ சொல்லுவோம். ஹெலிக்ஸ். அது எவ்வளவு இருக்கும்னா 2.0 நானோமீட்டர்ல இருக்கும். ஓகேங்களா? சோ வாட்சன் அண்ட் கிரிக் வந்து இந்த மாடல்ல வந்து நம்மளுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறமா எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்ல பார்க்கலாம். சோ ஹெரிடிட்டி மெட்டீரியல் மஸ்ட் பி ஏபிள் டு இங்க பாருங்க டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகணும். ஸ்டோர் ஆகணும் இன்ஃபர்மேஷன். ஒரு டிஎன்ஏ பாத்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன அபிலிட்டி எல்லாம் இருக்குமோ. இப்போ எப்படி ஒரு டீச்சர்னா இதெல்லாம் உங்களுக்கு இதை பொசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஆத்லீட்னா இதெல்லாம் உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும். அதே மாதிரி டிஎன்ஏனா இது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் கரெக்டா. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு என்னென்ன குவாலிட்டி எல்லாம் இருக்கணுமோ, என்ன குவாலிட்டி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ணும் அது. ரெப்ளிகேட்னா ஒரு டிஎன்ஏல இருந்து இன்னொரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆக அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகே. சோ ஹெரிடிட்டி மெட்டீரியலுக்கு என்ன அந்த கெப்பாசிட்டி இருக்கணும்னா ஒரு டிஎன்ஏல இருந்து இன்னொரு டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகணும். ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அப்புறமா அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஜீன் அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே. அப்புறமா அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். அது கிட்ட மட்டும் இருந்தா பத்தாது. அது பேரண்ட் கிட்ட இருந்து குழந்தைக்கு கரெக்டா பாஸ் பண்ணும். அப்புறமா அதை வந்து பாஸ் பண்ண மட்டும் செய்யக்கூடாது. அங்க போய் அதை எக்ஸ்பிரஸும் பண்ணும். ஓகே. இப்போ ப்ளூ கலர் வந்து பேரண்ட்ல இருந்து குழந்தைக்கு போகுது. ப்ளூ கலர் ஐ கலர். ப்ளூ ஐ கலர் வந்து பேரண்ட் கிட்ட இருந்து குழந்தைக்கு போகுது. அந்த குழந்தையில போய் அந்த ப்ளூ ஐ கலர் வரணும். ஓகே. அப்புறமா அது கரெக்டா எக்ஸ்பிரஸ் ஆகணும். பாதி ப்ளூ, பாதி இந்த மாதிரி பாதி பாதியா கரெக்டா எக்ஸ்பிரஸ் ஆகணும் போய். ஓகே. சோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலுக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி. ஒரு குவாலிஃபிகேஷன் இதுதான். இந்த 5 குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். டிஎன்ஏ வந்து ரொம்ப பெருசு ஆக்சுவலி. 2 நானோமீட்டர். கரெக்டா ஒரு டிஎன்ஏ வந்து 2 நானோமீட்டர். டோட்டலா ஒரு டிஎன்ஏ எவ்வளோ 2 நானோமீட்டர் இருக்கும். ஆனா இவ்வளோ பெரிய 2 நானோ நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. ஓகே. நியூக்ளியஸ் உடைய இந்த நியூக்ளியஸ் உடைய டயாமீட்டர் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா 0.0001 நானோமீட்டர். ஒரு நியூக்ளியஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 0.01 நானோமீட்டர். இதுதான் ஒரு நியூக்ளியஸ் உடைய டயாமீட்டர். ஆனா டிஎன்ஏ பாருங்க, டிஎன்ஏவே 2 நானோமீட்டர் இருக்கு. நியூக்ளியஸ விட டிஎன்ஏ எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. 2 நானோமீட்டர். 0.01 எங்க இருக்கு, 2 நானோமீட்டர் எங்க இருக்கு. ஓகே. நியூக்ளியஸ் ரொம்ப 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 சின்னது. ஒரு செல்ல இருக்க அந்த நியூக்ளியஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. அதுல இவ்வளவு பெரிய டிஎன்ஏ உள்ள போடும். அதுவும் ஒரே ஒரு டிஎன்ஏவே 2 நானோமீட்டர். எத்தனை டிஎன்ஏ எடுத்து நம்ம இதுக்குள்ள போடணும். ஓகே. அதனால இது ரொம்ப ரொம்ப நம்ம சின்னதாக்கி தான் போடுவோமே உள்ள. ஓகே. ரொம்ப ரொம்ப இங்க பாருங்க 1400 நானோமீட்டர் ரொம்ப ரொம்ப சின்னதாக்கி நம்ம போடுவோம். அதை எப்படி வந்து பேக்கேஜிங் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இல்ல. ஓகே. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம டீடைலா படிக்கலாம் இத பத்தி. எஸ் எஸ் இன்னைக்கான உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சுச்சா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே. சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு கொஞ்சம் பெரிய கிளாஸா இருக்கும். மேபி 1 hour 20 minutes ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்குன்னா கொஞ்சம் டீட்டெயிலா அதுல படிக்க வேண்டியது இருக்கு.
படிச்சு நம்ம வந்து அப்படியே இந்த லெசன வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? எஸ் சார். தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ.